வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி என்ன டாபிக் எடுத்து வந்திருக்கான் வினோத்னு பார்க்கலாம். அழகா இதெல்லாம் ஹூடிலாம் போட்டுன்னு ஆமாம், வந்திருக்கான். இப்போ மெட்ராஸில் மார்கழி மாதம் நல்லா குளிரும். அதனால் இந்த குளிர்றதுக்காக போட்டுருக்கோம். குயிக் உங்களை மாரிலாம் நாங்கள் சூடாக இல்லை, நாங்களாம் கூல் பீப்புள். சரி, எங்கள் ஜென்ரேஷனே கூல்ஸ். கூல் ஜெனரேஷன். ஆமாம். ஸோ அது பிரகாரம் ஒரு கேள்வி கேட்க வந்தேன். நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க, பர்சிஸ்டன்ட் வில் கெட் இட், பட் கன்சிஸ்டன்சி வில் கீப் இட். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ்? அது ரெண்டுத்துக்கு என்ன தான் வித்தியாசம், கன்சிஸ்டன்ஸ்க்கும் பர்சிஸ்டன்ட்? பர்சிஸ்ட்னா முடாமுயற்சி. யூ கீப் ஆன் ட்ரையிங் அட் அ திங். கன்சிஸ்டன்ட் மீன்ஸ் டூயிங் இட் ரெகுலர். ஒரு சட்டில் டிஃப்ரென்ஸ் தான். இதுதான் டிஃப்ரென்ஸ். ஏன்னா ரெண்டும் எங்கள் டிக்ஷனரி ரெண்டும் ஒன்று தான். இல்லை, பர்சிஸ்ட்னா யூ கீப் ஆன் ட்ரைங். யூ கேன் பி ரெகுலர்லி பர்சிஸ்டன்ட். நீ என்னைக்காவது ஒரு நாளைக்கு ட்ரை பண்ணலாம், பட் யூ கேன் கீப் ட்ரையிங். கன்சிஸ்டன்ட்னா அந்த டெய்லி மேக்கிங் சம் ப்ரோக்ரஸ் டுவர்ட்ஸ் இட். ஸோ பர்சிஸ்டன்ட்னா வந்து எஃபர்ட், கன்சிஸ்டன்சி இஸ் மோர் லைக் கேரக்டர். மோர் லைக் கேரக்டர். பர்சிஸ்டன்ஸ்னால் வந்து எஃபர்ட் போட்டுட்டே இருக்கிறது. இது எப்படின்னா சுற்றியை வச்சு மைல்டு எங்கே வேணால் அடிக்கிறது. ஆனால் ஒரு உளியை வச்சு அடித்தா தான் அது உடையும். இந்த உதிங்கிறது கன்சிஸ்டன்சி, ஓகே. இந்த அடிக்கிறதுங்கிறது பர்சிஸ்டன்சி. ஸோ போத் ஹேவ் டு கோ டுகெதர். ஸோ பர்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து கன்சிஸ்டன்ஸ்னா இஸ் மோர் வேல்யூபிள் தென் பர்சிஸ்டன்ஸ். கன்சிஸ்டன்ட் அப்போ நீ கன்சிஸ்டண்ட்டாக என்ன வேணால் பண்ணணும். அந்த ஒன்று கோல் நோக்கி கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். யூ கேன் பி கன்சிஸ்டன்ட் இன் ஸோ மெனி திங்ஸ், பட் இட் மே நாட் டேக் யூ டு தி கோல். ஸோ அந்த கோலை நோக்கி நீ கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, அந்த ஸ்டேயிங்கில் வந்து பர்சிஸ்டன்ஸ் வில் கெட் இட் ஃபார் யூ, ஆனால் கன்சிஸ்டன்சி வில் கீப் இட். ஸோ ஒரு கோல் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோன்னா வாட் இஸ் நீட் டு பி கன்சிஸ்டன்ட் வந்தாச்சு. அப்போ வந்தாச்சுன்னா அப்புறம் திரும்பி திரும்பி ஆடணும்ல. ஒரு வாட்டி செஞ்சுரி அடிச்சிட்டேன்னா நீ ஒன்று ஹிஸ்ட்ரியில் மறந்துடுவான். நீ 10 வாட்டி செஞ்சுரி அடித்தா தான் உன்னை ஞாபகம் வச்சுப்பான். ஹிஸ்ட்ரி ரிமெம்பர்ஸ் பீப்புள். ஒரு செஞ்சுரி 2 செஞ்சுரிக்கெலாம் அடித்தவன் நிறைய பேர் இருப்பான் இந்தியாவில். 10 செஞ்சுரி அடித்தவன் கம்மியாக இருப்பான். ஸோ யூ ரிமெம்பர் பீப்புள் ஹூ ஆர் கன்சிஸ்டன்ட். இதில் வந்து கிரிக்கெட்லேயே நான் சொல்கிறேன், இதுவே 2 பிளேயர்ஸ், விஸ்வநாத் அண்ட் கவாஸ்கர். இன்றைக்கும் நிறைய பேருக்கு கவாஸ்கரை தெரியும். கவாஸ்கரோட பிரதரன் நான் தான் குண்டப்ப விஸ்வநாத். விஸ்வநாத் வாஸ் அ ஃபார் பெட்டர் பேட்ஸ்மேன் தென் கவாஸ்கர். அது கவாஸ்கரே சொல்லியிருக்காரு. பட் கவாஸ்கர் வாஸ் மோர் கன்சிஸ்டன்ட் தென் விஸ்வநாத். ஸோ பர்சிஸ்டன்ஸ் combined with consistency will make you a great player. You may be extraordinarily good and you may persist, and என்னைக்கா ஒரு நாளைக்கு ஆடுவியா இருக்கும். பட் தட் டசன்ட் மேக் யூ அன் கிரேட். ஆல் டைம் கிரேட் ஆனோன்னா யூ ஹேவ் டு பி அதே இடத்துல ரெகுலராக நீ திரும்பி இருக்கணும். பல ஃபாஸ்ட் பவுலர் ஒழுங்காக உலகத்தில் இருப்பாங்க. பட் இப்போ இந்த ஆண்டி ராபர்ட்ஸு, டெனிஸ் லில்லி, இதெல்லாம் என் டைம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் were more successful than Jeff Thompson, who was faster, or Colin Croft, who was faster, because Roberts and Dilly were more consistently persistent. That is, ஒரு வாட்டி 2 வாட்டி வெடிச்சா போகாது, பட்டாசு டெய்லி வெடிக்கும். ஆனால் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தீங்கன்னா ப்ரிடிக்டபிளாக இருக்க மாட்டீங்களா? இல்லையா, உன்னால் there is a particular thing you cannot play at all. If you are you have to really struggle to play with me. You have to see me off. As a bowler நான் சொல்கிறேன், as a batsman has to see me off. நீ என்கிட்ட ஸ்கோர் பண்ணி என்ன அடிக்க முடியாது. எஸ், ஏன்னா ஒரு 1 டே சுச்சுவேஷன், ஒரு T20 செஷனில் நீங்கள் பாலை வேஸ்ட் பண்ண முடியாது. ஆமாம், எல்லா பாலும் ஒரு பாலும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் ரன்ஸ். ஆமாம். ஸோ ஒரு பேட்ஸ்மேனாக இருந்து நீ வந்து நான் வந்து டொக்கு வச்சுட்டு இருக்க முடியாது. ஒரு 6 பால் நான் டொக்கு வச்சுட்டு போகிறேன். நீ டொக்கே வச்சாலும் எவ்வளோ நான் டொக்கு வைப்பேன்? 10 பால் டொக்கு வைப்பேன், 11 பால் கேட்ச் கொடுத்துட்டு போயிடுவது. Even if it's a test match, 10 பால் டக்கு வைப்பேன். You have to mix caution with aggression. ஆமாம், ஸோ pressure is building on you. ஆமாம். ஸோ இஃப் நான் ஒரு போலராக இருந்து டயரே ஆகாமல் அங்கேயே போட்டுட்டு இருந்தேன்னா அது வந்து ஒன்லி கன்சிஸ்டன்சி வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஐ மே பி பர்சிஸ்டன்ட், ஐ மே கீப் ட்ரையிங், பட் ஐ ஷுட் ஆல்சோ பி கன்சிஸ்டன்ட். இல்லை, இப்போ நான் ரெண்டுத்தில் ஒன்று விச் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்னா நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலாங்கிறீங்க. அதுவும் ஆமாம், ஒன்று வித்தவுட் தி அதர் வில் நாட் பி யூஸ்ஃபுல். ஸோ இது வந்து எல்லாத்துக்குமே ட்ரூ. அது இஃப் ஐ வாண்ட் எல்லாத்துக்குமே இது ட்ரூ. இஃப் ஐ வாண்ட் இப்போ நான் சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கிரிவலம் எல்லாராலையும் முக்கால்வாசி பேரால் நடக்க முடியும். பட் எல்லாரும் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. பட் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணுறவன் கிரிவலத்தை ஈஸியாக நடக்கும். மூச்சை பிடிச்சின்னு எல்லாரும் 16 கிலோமீட்டர் நடந்துடுவாங்க. அப்புறம் 2 நாள் படுத்துப்பான். அது பர்சிஸ்டன்ஸ். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணுறவன், டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடுறவன்
இன்னும் ப்ரீஸ் 14 கிலோமீட்டர் நடந்துட்டு வாட் நெக்ஸ்ட்டுன்னு கேட்பான். அதான் வித்தியாசம். புரியுது. இப்போ அது கொஞ்சம் புரியுது மாரி சொல்லியிருக்கீங்க. இப்போ நான் வந்து ஒரு நாளைக்கு கிரிவலம் வந்து பண்ணிவிட்டு 4 ஹவர் லாட்ஜில் படுத்துக்கிட்டு 2 நாளைக்கு கால் வலிங்கிறது பர்சிஸ்டன்ஸ். இப்போ நான் டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக 5 கிலோமீட்டர் டெய்லி ஓடுறது கன்சிஸ்டன்சி வித் பர்சிஸ்டன்ஸ். ஆமாம். இப்போ ஏன் நீங்கள் சொல்கிறது இப்போ என்ன புரிய வருதுன்னா, நீங்கள் கன்சிஸ்டன்சியோட தான் நீங்கள் இந்த பர்சிஸ்டன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்கள் டைமை நீங்கள் மேக்ஸிமைஸ் பண்ணுறீங்க. அப்படி நான் ஒரு வாட்டி கிரிவலம் ஆமாம் ஆமாம் கரெக்ட். நீங்கள் ஒரு வாட்டி கிரிவலம் நடந்துட்டு நீங்கள் 2 நாள் ரெக்கவரிக்கே போயிடுச்சுன்னா அப்படி டைம் வேஸ்ட் ஆகுதுல்ல. வாழ்க்கையில் இவ்வளோ நாள் தானே இருக்குது. அதான் ஸோ நீ 30 நாளும் கிரிவலம் பண்ணணும்ல. கரெக்ட். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி படிப்படியாக ஏறுது வந்து உங்கள் டைமை நீங்கள் இன்னும் சாட்டிஸ்ஃபேக்டரியாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுவீங்க. இதே வந்து நீங்கள் ஒரேடியாக எஃபர்ட்டை போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆகிடும்னா அந்த ரிக்கவரி ப்ராசஸே உங்களை சாப்பிட்டுடும். இப்போ ஒரு நாளைக்கு நான் திருப்பதி மலை ஏறினேன்னா 10 நாளைக்கு நான் படுத்துட்டேன்னு வையி, தென் வாட் இஸ் த பாயிண்ட்? கரெக்ட். அது நம்ம நிறைய பேர் மக்கள் நம்ம இப்படி தான் செய்கிறோம். ஏன்னா ஹாலிடே வரும்போது இது எப்படியாவது ஒன்று செய்யணும். திருவண்ணாமலையில் நீ காலத்து அப்போ நார்மலாக போனேன்னா இப்போ நார்மல் டேஸ்லேயே திருவிழா மாதிரி நடப்பாங்க. ஓ வருஷம் பூரா நடக்கிறாங்க. வருஷம் பூரா இப்போ நடக்கிறாங்க, மாதம் ஃபுல்லாக நடக்கிறாங்க. நடந்துட்டு முக்கால்வாசி பேர் அடுத்த நாளைக்கு முடியலையேன்னு படுத்துப்போம். மூச்சை பிடிச்சி பஸ்ஸில் ஏறி வீட்டில் வந்து 2 நாள் படுத்துப்போம். பட் நீ கிரிவலம் பண்ணணும்னா டெய்லி 5 கிலோமீட்டர் ஓடி பழகினேன்னா இந்த ப்ரீஸ் 14 கிலோமீட்டர் நடந்துட்டு. கரெக்ட். ஏன்னா நம்ம கன்சிஸ்டன்சியாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா நம்ம கிரிவலம் வந்து 6 மாதம் நடக்க போகணும்னு சொல்லிட்டு நீலேருந்து கொஞ்சம் இன்றைக்கி ஒரு 1/2 கிலோமீட்டர், நாளைக்கு ஒரு 2 கிலோமீட்டர், 3ஆவது நாளைக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் அப்படின்னு ப்ராக்டிஸ் பண்ணி ஏற்றி பாடி வந்து தெம்பு வந்துடும். டெய்லி கிரிவலம் நடக்கும். அப்போ தான் ஆமாம் அந்த தெம்பு பில்ட் ஆகும், ஸ்டாமினா பில்ட் ஆகும். எஸ். இது வந்து எவ்ரிதிங்ல ட்ரூ. அப்படின்னா நீங்கள் சொன்ன மாதிரி புக் எழுதுறதுல புக்கு படிக்கிறதே ட்ரூ. ஒரு நாளைக்கு ஒரு பேஜ் படிச்சிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஒரு புக் படிச்சிருவீங்க. ஆமாம். ஸோ அதுமாரி பர்சிஸ்டன்ஸையும் கன்சிஸ்டன்சியும் கம்பைன் பண்ண தான் நம்ம லேர்னிங்கே இம்ப்ரூவ் ஆகும். எஸ். அப்போ தான் அந்த பிரெயின் மசிலும் டெவலப் ஆகும். எஸ். அப்போ நீங்கள் உங்கள் மைண்டும் இன்னும் ஆஜைலாக இருக்கும். எஸ். அதனால தான் நீங்கள் வந்து இப்பயும் பேலன்ஸ் ஷீட்டை வந்து கவர் டு கவர் படி 10 வாட்டி படி பேக்லேருந்து படின்னு சொல்கிறது. ஆமாம். ஸோ என்ன ஆகும்னா ஒரு பீரியட் டைம் அதை படித்து அது செகண்ட் நேச்சர் ஆகும். ஸோ உங்களோட சீக்ரெட் சக்ஸஸ் வந்து நீங்கள் அதாக இருக்குமா, நீங்கள் ஒரு சின்ன வயசுலேருந்து ஒரு 9ஆவது வயசுலேருந்து 8ஆவது வயசுலேருந்து நீங்கள் நியூஸ் பேப்பர் வந்து கவர் டு கவர் படிக்க வச்சதுனால எப்படி ஆனீங்களா? ஸோ கன்சிஸ்டன்சி அண்ட் பர்சிஸ்டன்ஸ் ஹெல்ப் யூ தேர். எஸ், இட் ஹெல்ப். பிகாஸ் இப்போ நான் படிக்க வேண்டாம். எனக்கு என்னென்ன ஒன்று பால் பார்த்தாலே ஒரு ஆர்டிக்கலில் ஒரு 6 ஆர்டிக்கல் உள்ளே வந்தாலே உங்களுக்கு புரிஞ்சுதான் என்னத்தை சொல்ல பார்க்குறாங்க, என்ன சொல்ல பார்க்குறான்னு எனக்கு புரியும். இப்போ சிம்பிளாக மார்னிங் கான்டெக்ஸ்டில் இண்டிகோ பற்றி ஒரு ஆர்டிக்கல் வந்தது. அதுக்கு முன்னாடி இது இருக்கும்னு நான் விஷ்ணுட்ட சொன்னேன். 2 நாள் கழிச்சு ஆர்டிக்கல் வந்தது. புரிஞ்சுடுது. இனிமேல் நாங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும், கன்சிஸ்டன்சியும் பர்சிஸ்டன்சியும் எப்படி ரெண்டுத்தையும் அண்ணன் தம்பி மாரி வச்சுக்கணும். ஆமாம், புரிஞ்சுடுது. ஒன் cannot last without the other. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.